Think and Grow Richோட 10th சாப்டர் மாஸ்டர் மைண்ட் குரூப். ஏற்கனவே நம்ம அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ நம்மளுடைய நாலேஜுக்கு ஒத்த கருத்துடையவர்களை நம்ம ஒரு குரூப் வச்சுட்டு நம்ம கோலை சக்ஸஸ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 3 இடத்துலேருந்து நாலேஜை கெயின் பண்ண முடியும்னு ஆத்தர் சொல்கிறார். ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் புக்கில் படித்தோ இல்லை கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாலேஜை எடுத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு புக்லேயோ இல்லை வெளியிலையோ நாலேஜ் கிடைக்கலன்னும் போது நம்மளே அந்த செயலை செஞ்சு நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு அந்த நாலேஜை கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது சொல்கிறது வந்து இன்ஃபினிட்டி நாலேஜ், அதாவது பிரபஞ்ச அறிவு. ஸோ பிரபஞ்சத்தில் எல்லா அறிவும் கொட்டி கிடக்கு, நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு அது நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி நாலேஜை பற்றி அடுத்த சாப்டரில் ஆத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாத பட்சத்தில் நம்ம மாஸ்டர் மைண்ட் குரூப்பை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து 2 பேரோட தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் மாஸ்டர் மைண்ட் குரூப். அதேமாதிரி நம்மளுடைய ஹென்ரி ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா அவர் படிக்கல, அவருக்கு வந்து வசதியும் கிடையாது, புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இப்படி இருந்தும் அவர் சக்ஸஸ் பண்ணது காரணம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோடைய நாலேஜை அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் வச்சு அதை வச்சு அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நம்ம மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட விஷனை ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் கிட்ட சொல்லி அதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் மைண்ட் குரூப்பால் ஒரு 4 பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்மளோட டைம் சேவ் ஆகும், இன்னொன்று வந்து நம்ம நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராகவும் நம்ம இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அமையும் சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.